இந்த வீடியோவை இணைந்து வழங்குபவர் அனைத்து விதமான புத்தகங்களையும் வாங்கிட அறிவு புக் ஷாப்புக்கு வாங்க, புதுப்பேட்டை ரோட், எஸ்பி ஆஃபீஸ் எதிரில், திருப்பத்தூர். மற்றும் உயிரோட்டமான பென்சில் ஓவியங்களுக்கு மோகன் ஆர்ட்ஸ். தொடர்புக்கு அணுகவும் 9344476725. தாய் தமிழ் உறவுகளுக்கு, நட்புகளுக்கு வணக்கம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோவுமே ஏதாச்சும் ஒரு புது இடத்தையோ இல்லை புது விஷயத்தையோ தேடி தான் போயிருப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் ஒரு புது விஷயத்தை தேடி தான் நம்ம போக போகிறோம். நமக்கு பக்கத்திலே இருந்து இத்தனை நாளாக நம்ம கண்டுக்காமல் விட்ட அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம தெரிஞ்சிக்காமல் விட்ட, கம்பீரமாக இருந்து செதஞ்சு போன நம்ம மல்லப்பாடி மலைக்கோட்டை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. திருப்பத்தூர் டு கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் பருகூருக்கு பக்கத்தில் தான் இந்த மல்லப்பாடி மலை இருக்குது. இந்த பகுதியில் வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் மல்லர் அப்படிங்கிற இனத்தை சார்ந்தவங்களாக இருந்ததுனால தான் இந்த ஊருக்கு மல்லப்பாடி அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லப்படுது. இந்த கோட்டைக்கு போகிற மலைப்பாதை பாதி தூரம் மட்டும்தான் ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் எதுக்குன்னு பார்த்தா, இந்த மலையோட பாதியில் அனுமன் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த கோயிலில் வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியும் அனுமன் ஜெயந்திக்கும் பெரிய விசேஷம் கொண்டாடுறதா சொல்லப்படுது. இந்த அனுமன் கோயிலை தாண்டி தான் கோட்டைக்கு போய் ஆகணும். இதுக்கு மேலே சரியான ரூட் இல்லை. ஸோ புதுசாக போகிறவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நாங்களே பாதி தூரம் போன பின்னாடி வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி தான் மேலேயே வந்தோம். மேலே வந்ததுக்கப்புறமா மல்லப்பாடி மலையிலிருந்து பார்த்தா சின்ன சின்ன குன்றுகள், சுற்றி இருக்கிற ஊருங்க, பெங்களூர் டு சென்னை நேஷ்னல் ஹைவே எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ கண்டிப்பாக நம்மளால் மலை மேலே இருக்கிற கோட்டையோட சுவரை பார்க்க முடியும். நாம் இருக்கிற இந்த இடத்துக்கும் கோட்டைக்கும் இடையே ஒரு சீக்ரெட் வழி இருக்குது. அது தெளிவாக நமக்கு தெரியும். ப்ளஸ் அதுக்கான அடையாளமும் நிறைய இருக்குது. ஆபத்தான காலகட்டத்தில் ராஜாக்கள் இந்த மாதிரியான ரகசிய வழியை தான் அவங்கள பாதுகாத்துக்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். திப்பு சுல்தான் கொஞ்ச காலம் இங்கே வாழ்ந்ததாகவும் இந்த சீக்ரெட் வழியை பயன்படுத்தியதாகவும் ஒரு சிலர் வாய்வழி செய்தியாக சொல்கிறாங்க. கோட்டையோட என்ட்ரன்ஸு மேக்சிமம் எல்லாமே செதஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக செஞ்ச கற்கள் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பெரும்பாலும் எல்லா கல்லுலேயுமே ஏதாவது ஒரு உருவம் நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கல்லுமே மெஷினில் கட் பண்ண மாதிரி ரொம்ப சரியான அளவில் இருக்குன்னே சொல்லலாம். கோட்டையோட சுவர் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய கல் டி வடிவத்துலேயும் எல் வடிவத்துலேயும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செதஞ்சிருக்கிற கல்லில் பல உருவங்கள் பொறிக்கப்பட்ட கல்லை நாங்கள் பார்த்தோம். மீன் உருவம், காட்டு விலங்கு உருவம், அனுமன் உருவம் பொறிக்கப்பட்ட கல், இது எல்லாத்தையுமே எங்களால் பார்க்க முடிஞ்சது. அதை விட முக்கியமான விஷயம், 2 பெரிய பாறைங்க நடுவில் கொலை மாதிரியான அமைப்பு ரெடி பண்ணியிருக்காங்க.
அதை தெப்ப குளம்னு சொல்லப்படுது. மேபி இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை குடிநீராகவும் பயன்படுத்தியிருக்கலாம், இல்லைனா ராஜாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் குளிக்கவும் பயன்படுத்தியிருக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், கோட்டையை சுற்றி சில இடத்துல காவலர்கள் நின்று காவ காக்கிறதுக்காக கல்லால் கட்டப்பட்ட சின்ன சின்ன கூடாரம் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து கோட்டையை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கண்காணிக்க முடியும். மேலும் இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் காட்டுக்குள் நடந்து போனோம்னாக்க அந்த இடத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட நிறைய பாறை ஓவியங்களை பார்க்க முடியும். பலவிதமான உருவங்கள் அந்த ஓவியங்களில் வரைஞ்சிருக்காங்க. குதிரை மேலே இருக்கும் போர் வீரன் ஈட்டி எறிகிற மாதிரி, போர் புரியும் காட்சி, கல்லை கொண்டு சண்டை போடுற மாதிரியான ஓவியங்களை பார்க்க முடிஞ்சுது. இந்த பாறைகளில் இருக்கிற ஓவியங்கள் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் சில மிருகங்கள் மறைஞ்சு நிற்கிற மாதிரியான ஓவியமும், தன்னோட உடல் முழுவதும் இலைகள் சுற்றிக்கிட்டு வாளுடன் போருக்கு தயாராக இருக்கும் ஒரு வீரனோட ஓவியமும் இங்கே இருக்குது. மேலும் பல்வேறு விதமான உருவங்களும் காட்சிகளும் வரைஞ்சிருந்தாங்க. அதை பற்றின முழு விவரங்களை எங்களால் தெரிஞ்சிக்க முடியல. பல வழியில் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம், இருந்தாலும் முடியல. இந்த கோட்டையை பற்றின விவரங்கள் மற்றும் இந்த பாறை ஓவியங்களை பற்றின செய்திகள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரெக்கிங் போகணும் இல்லை அட்வென்ச்சரஸ் விசிட் போகணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மலையை சூஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் இந்த மலையை சுற்றும் போதே எங்களுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு.